ஊரின் தெருக்கள் எல்லாம் வண்ண விளக்குகளால் மின்னிக் கொண்டிருந்தது. கோவிலில் நாதஸ்வரம் ஒலிக்க வீடுகள் ஒவ்வொன்றிலும் சமையல் மணம் காற்றோடு கலந்து வந்தது. அது வெறும் திருவிழா அல்ல, குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக சேர்க்கும் ஒரு பொற்காலமாகவே இருந்து வந்தது. ராமசாமி தாத்தா வீட்டின் முற்றத்தில் நாற்காலியில் அமர்ந்து அந்த தெருவின் வீடுகளின் பரபரப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். கடந்த 2 வருடங்களாக ராமசாமி தாத்தாவின் வீடு முழுமையாக சிரிக்கவும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஒரு பக்கம் மூத்த மகன் முருகன் பணம், வேலை, நகர வாழ்க்கை என்று மாறி வாழ்கிறான். மற்றொரு பக்கம் இளைய மகன் சின்னப்பன் ஊரிலேயே இருந்து விவசாயம் செய்து நமக்கு இதுவே போதும் என்று வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பணக்காரனாயிட்டான், நம்மளை எல்லாம் மறந்துட்டான். இவன் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கான். இப்படி பேசி பேசித்தான் அந்த வீட்டில் மனக்கசப்பும் பிரிவும் வந்து சேர்ந்தது. திருவிழா அன்று ராமசாமி தாத்தா ஒரே ஒரு ஆசையோடு மட்டுமே இருந்தார். இந்த திருவிழா குடும்பத்தை பிரிக்காமல் சேர்த்து வைக்கணும். கோவிலுக்கு ஊரே திரண்டு வந்திருந்தது. கூட்டத்தில் முருகன் தன் குடும்பத்தோடு வந்தான். மனைவிக்கு பட்டுப்புடவை, முருகன் மற்றும் பிள்ளைகள் பிரகாசமான ஆடைகள் என்று அணிந்தவாறு. அதே நேரத்தில் சின்னப்பனும் வந்தான். எளிய வேஷ்டி, வியர்வை வாசனை, பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சாதாரண ஆடை. ஆனால் முகத்தில் ஒருவித தூய்மையும், முகத்தில் ஒரு பிரகாசமும், மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தார்கள். அப்போது கோவில் முன் அன்னதானம் ஆரம்பித்தது. ஏழை, பணக்காரன், பெரியவன், சின்னவன் யாருக்கும் தனி வரிசை இல்லை. எல்லோரும் ஒரே வரிசைதான். எல்லோரும் தரையில் உட்கார்ந்துதான் சாப்பிட்டார்கள். ராமசாமி தாத்தா மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும் என்று மெதுவாக எழுந்து, திருவிழா காலம்தான் எங்கட கண்ணை திறக்குது போல. இங்கே யாரும் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை. எல்லாரும் மனிதர்கள்தான், வேற்றுமை கிடையாது, மனசுதான் முக்கியம் என்று அமைதியாக சின்னப்பன் அருகில் உட்கார்ந்து பேரன் பேத்தியோடு அமர்ந்தார். அந்த வார்த்தைகள் முருகனின் மனதில் ஏதோ ஒன்றை நுழைத்தது. சின்னப்பன் தன் பிள்ளைக்கு உணவு ஊட்டி சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்தான். அந்த சிரிப்பு முருகனின் தன் குழந்தை பருவத்தை நினைவூட்டியது. முருகன் எழுந்து சென்று சின்னப்பன் அருகில் உட்கார்ந்தான். ஒரு நிமிட மௌனம். மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுறா தம்பி, நம்ம வாழறதே சில காலம்தானே, இதுக்குள்ள எதுக்கு பிரிவு என்றான் முருகன். சின்னப்பன் மற்றும் ராமசாமி தாத்தா கண்கள் கலங்கின. அண்ணா, ஒரு நாள் திருவிழா மட்டுமில்ல, நாங்க ஒன்னா இருந்தாலே வாழ்க்கையே திருவிழாதான் என்றதும் தனது பிள்ளைகளை கட்டி அணைத்தார் ராமசாமி தாத்தா. அன்று மாலை நேரம் வீட்டில் விளக்குகள் ஏற்றினார்கள். மனக்கசப்புகள் அணைந்தது, பிரிவுகள் கரைந்தது. திருவிழா முடிந்தாலும் அந்த வீட்டில் தொடங்கியது ஒரு புதிய வாழ்க்கை எனும் திருவிழா காலம். ஏனெனில் வாழ்வது சில காலம்தான், அதற்குள் அன்போடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம், மறப்போம், மன்னிப்போம். கதை ரஃபீஸ் முகமது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.